ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிற ரீடிங் வந்து முழுக்க முழுக்க நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். இது வந்து என்ன அப்படின்னா, உங்களோட லவ் ரீகன்சில் ஆகுமா, உங்கள் பர்சன் திரும்பவும் உங்ககிட்ட வருவாங்களா, ரீயூனியன் இருக்கா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற ஒரு செட் ஆஃப் கலெக்டிவ்ஸ்க்கு தான் இது. இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் விட்டுறலாம். இது வந்து பிக்கோ கார்ட் மெத்தடில் இந்த ரீடிங் நான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக 3 பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஸோ இதில் உங்கள் பர்சனை நல்ல மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் பர்சன் திரும்ப வருவாங்களா, எப்படி வருவாங்க, எப்படி இருப்பாங்க, எதனால் உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டுது, அது எல்லாத்தையும் ஒன்ஸ் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சனையும் நல்லா டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு கார்டை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு கார்டாக ரிவீல் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து பைல் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்கிறேன், பார்க்கலாம், ரிவீல் பண்ணலாம். யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த பைல் நம்பர் 1 மூலயமா நமக்கு என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தி மெஜிஷியன் விஸ்வகர்மா கார்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் வாழ்க்கையில் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு தொடக்கம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மெஜிஷியன், இந்த விஸ்வகர்மா கார்டு வந்து சொல்லுது. உங்கள் மனசில் வந்து நீங்கள் வந்து திரும்பவும் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, அந்த எண்ணம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டைம் இது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து உங்கள் பர்சன் உங்களை தேடி வரணும், உங்கள் கூட திரும்பவும் பழைய மாதிரி இருக்கணும்னா அதுக்கான மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பண்ண தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து அந்த பர்சனையோ இல்லை அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பையோ திரும்பவும் உங்களை நோக்கி இழுக்கிறதுக்கான அந்த பவர் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா, இந்த விஸ்வகர்மா கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லுது. ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கலாம். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்பவும் நீங்கள் உருவாக்க போகிறீங்க. உங்கள் பர்சனை உங்களை நோக்கி திரும்பவும் நீங்கள் இழுக்க போகிறீங்க. அந்த அந்த ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி உங்ககிட்ட வரப்போகுது. ஸோ இந்த கார்டுமே சொல்கிறது வில் பவர், கிரியேஷன், மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு சரியான நேரம் இது. உங்களோட வில் பவரை நீங்கள் நம்புங்க. உங்களோட வில் பவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறத வந்து கண்டிப்பாக அடையலாம் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இந்த விஸ்வகர்மா மெசேஜ் கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருக்கலாம். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். உங்கள் பர்சன் நீங்கள் அந்த பவர் உங்ககிட்ட இருக்குது. உங்கள் பர்சனை திரும்பவும் உங்ககிட்ட இழுக்கிற பவர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், சனிதேவ் வந்திருக்காங்க. சான்ஸ், டெஸ்டினி அண்ட் ஃபேட், கர்மா, டர்னிங் பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு மாறும், இந்த நேரம் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கார்டு. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து இந்த நேரம் வந்து மாற்றத்துக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சக்தி வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள், நீங்கள் அனுபவித்த வலி, தனிமை, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சனீஸ்வர பகவான் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த எல்லாமே, எல்லா வலி, வேதனை, கஷ்டம், நஷ்டம் எல்லாமே வந்து ஒரு பரீட்சை தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்சனும் உங்களை பற்றி தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களை நினைச்சாலுமே கூட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட இன்ட்யூஷன் அவங்கள வெயிட் பண்ண சொல்லுது. அதுதான் இங்கே வந்து நம்ம இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்கள் பக்கம் வரத்துக்கு வந்து எல்லாமே வந்து யூனிவர்ஸ் வந்து எல்லா விதத்துலேயும் ஒர்க் அவுட் பண்ணுது. உங்களை நோக்கி வரத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் தாமதப்படுது. பட் நிச்சயம் உங்கள் பர்சன் உங்கள் பக்கம் வருவாங்க. ஆனால் உடனே வரமாட்டாங்க, கொஞ்சம் டிலே ஆகும். அதுதான் வந்து சனிதேவ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. எப்போவுமே இந்த நவகிரகங்களில் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறவர் வந்து சனிதேவ். ஸோ இப்போ இந்த சனிதேவ் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயமும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மீன் பண்ணுது.
ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரத்துக்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சனிதேவ் மூலயமா சொல்கிறாங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பாருங்கள், அது வந்து ஒரு அதிர்ஷ்ட சக்கரம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்றது சனிதேவும் வந்திருக்காங்க. ஸோ இந்த தாமதத்துக்கு அப்புறம் எல்லா அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் திரும்பும். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். பட் இம்மீடியட்டாக இல்லை, டிலே இருக்குங்க. ஓகே, டிலே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து இந்த சனிதேவ் கார்டு மூலயமா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலயமா என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? உங்கள் பர்சன் திரும்ப வருவாங்களா? உங்கள் லவ் ரீகன்சைல் ஆகுமா? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் இருக்கா? அப்படிங்கிறத பார்க்கலாம். டவர், காலபைரவர். ஓகே, காலபைரவர் வந்திருக்காங்க. டவர் கார்டு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டென்ஸ் அண்ட் சடன் சேஞ்ச், ரிலீஸ், பெயின்ஃபுல் லாஸ், ட்ராஜடி, ரெவலேஷன். எஸ், இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து எப்போவுமே டவர் கார்டு வந்து நம்ம டேரட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான கார்டு தான், ஒரு நெகட்டிவ் கார்டு தான். பட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு கார்டாக இதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த கார்டு வந்து கொஞ்சம் கஷ்டமான கார்டாக இருந்தாலும் பவர்ஃபுல் கார்டு. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கார்டு. ஒரு சுத்திகரிப்புக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு கார்டு. அதாவது பழசெல்லாம் கழிஞ்சு புதுசு புகழ்கிற ஒரு கார்டாக தான் இந்த கார்டை நம்ம வந்து டேரட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். இப்போ காலபைரவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உண்மை இல்லாத பழைய நினைவுகள், பொய்யான உறவுகள், பொய்யான ஆசைகள், பொய்யான அன்பு, இந்த மாதிரியான பழசு எல்லாமே போயிடும், புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னா, அவங்க உண்மை இல்லாத பர்சன் ஒரு பொய்யா போலித்தனமாக உங்ககிட்ட பழகிக்கிட்டு எதையோ எதிர்பார்த்து நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க. அப்படி அவங்க வந்தாங்கன்னா பழைய மாதிரி வரமாட்டாங்க. திருந்தி ஒரு உண்மையான அன்பு, உங்களோட வேல்யூ புரிஞ்ச ஒரு பர்சனாக புதுசாக வருவாங்க. அப்படி தான் வரணும். திருந்தி ஒரு உண்மையான அன்பு, காதல், பாசத்தோடு வந்தால் வருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பர்சன் வரமாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அதே பர்சனே மாறி வரணும். அப்படி இல்லைன்னா ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் வரும். பழசு எல்லாமே முடிஞ்சு போய் புதுசாக வரும். இதுதான் ஒன்று, அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படும், இல்லை இந்த உறவிலேயே மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அவங்க உண்மையான மாற்றத்தோடு வந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்தராக கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த டவர் கார்டு மூலயமா காலபைரவர் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 கார்டுமே பார்த்தப்போ ஃபஸ்ட் கார்டு சொல்கிற ஃபஸ்ட்டு பைல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட உங்கள் பர்சனை திரும்பவும் இழுக்கிற பவர் இருக்குது. உங்களோட உண்மையான அன்பு, உங்களோட அந்த நீங்கள் பண்ணுற அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் இது. கண்டிப்பாக உங்கள் பர்சனை நீங்கள் உங்களை நோக்கி இழுக்கிறதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது கார்டு, கண்டிப்பாக உங்கள் பர்சன் வருவாங்க, ஆனால் இம்மீடியட்டாக வரமாட்டாங்க, கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 3வது கார்டு, உங்கள் பர்சன் உண்மையாக இருந்தால் மட்டும் திரும்பி வருவாங்க. அப்படி இல்லை அவங்களோட அன்பு போலித்தனமான அன்புன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வரமாட்டாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கார்டுமே எப்போவுமே வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ட்ரூ லவ்னா யூனிவர்ஸ் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். என்னோட ரீடிங் நீங்கள் கண்டினியூஸாக கேட்டிருந்தீங்கன்னா இதை நான் நிறைய ரீடிங்கில் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ட்ரூ லவ் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நோ கான்டாக்ட், ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. அந்த ஒரு பிரேக்கப், அந்த பிரிவு வந்து நெருக்கத்தை மேலும் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அந்த பிரேக்கு. அப்படி அந்த காதல் உண்மையானது இல்லை அப்படின்னா அது நிரந்தர பிரிவாயிடும். ஓகேங்களா? இந்த இடத்துலையும் இந்த டவர் கார்டு மூலயமா காலபைரவர் சொல்கிறது அதுதான் நமக்கு. ஓகேங்களா? பட் இந்த 3 கார்டோட ரீடிங்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் இந்த 3 கார்டுமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களோட வேல்யூவை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வேல்யூ என்னென்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்களோட அழகை உணருங்க, உங்களோட அறிவை உணருங்க, உங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க திரும்பி வந்தாலும் நீங்கள் வலிமை, பழைய மாதிரி இல்லை நம்ம பர்சன்றது அவங்களுக்கும் புரியும். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஓவரை கொடுத்துக்கோங்க. எதுக்கும் கலங்காமல்
நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் எப்பவும் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இப்போ ஓரளவுக்கு தனிமை, வலி, வேதனைகள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அதுவே உங்களை வேற ஒரு ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போயிருக்கும், ரொம்ப வலிமையான ஒரு பர்சனாக. ஸோ நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. அவங்க வர மாதிரி வரட்டும். இந்த பீரியட் வந்து உங்களை நீங்கள் ஷைன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் யூனிவர்ஸ் கொடுத்துருக்கதா நினச்சி நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றது என்ன நடக்கணுமோ அதை கரெக்டாக யூனிவர்ஸ் பார்த்து நடத்தி வைப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரீடிங் வந்து ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவான ஒரு ரீடிங் தான். மேல் ஃபீமேல் காமன். ஓகேங்களா? யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனல் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எந்த பைல் சூஸ் பண்ணீங்க, எது உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சு, ரீசனேட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.